Hi babes, welcome back to my channel Rama Lavashifa. This is episode 6. லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஹுவாய் அங்கு வெண்லாங்கிட்ட கேட்குறான், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் இங்கே இருக்கிற நியூஸை லீக் பண்ணேன்னு, லீக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க அவன் சொல்கிறான், என் பின்னாடியே ஒரு டிடெக்டிவ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், எனக்கு தெரிஞ்சு அவன் இவ்வளோ நேரம் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்திருப்பான் அப்படின்னு சொல்ல ஹுவாயங் அவன் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்க்குறான். இந்த காயெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் ஆறும் அப்படின்னு கேட்க அதுக்கு வெண்லாங் சொல்கிறான், உனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஆறிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஒருவேளை ஷெங் இதெல்லாம் பார்க்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அப்படின்னா அந்த டிடெக்டிவ் கூட நீ இப்போவே ஷெங் கிட்ட போயிடு அப்படின்னு வெண்லாங் சொல்கிறான். இப்போ கரெக்டாக அந்த டிடெக்டிவ் வெளியில் ஹுவாயங்கோட ஸ்மெல் எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரூம் பக்கத்தில் வரான். அப்போ ஹுவாயங்கு வெண்லாங்கிட்ட, நீ ஜாக்கிரதையா இரு, கண்டிப்பா மறுபடியும் ஷெங் உன்னை பார்க்க வருவான், அவன் மறுபடியும் கண்டிப்பா உன்னை அடிப்பான், ஸோ ரெடியாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு வெண்லாங்க, எதுக்கு அடி வாங்குறதுக்கா, நீ சரியான சைக்கோ அப்படின்னு ஹுவாயங்க திட்டிட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறான். அப்புறம் வெண்லாங்கும் அந்த ஷங்கியும் வெளியில வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹுவாயங்கோட கண்டிஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெட் பீரியட்ல அவனுடைய பார்ட்னரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு, அதுக்கப்புறம் பாஸ் ரொம்பவே கெட்ட மூட்ல இருக்காங்க அப்படின்னு ஷங்கி பேசுறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த டிடெக்டிவ் கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனா அவங்க ஹுவாயங்க பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு உனக்கு தெரியல, அதாவது பாஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஹுவாயங் தான் அப்படின்ற விஷயம் இன்னும் உனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ ஃபோனில் ஷெங் சொல்கிறான், ஹுவாயங் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன், அந்த ரூம்லேருந்து வெண்லாங்கெல்லாம் வெளியில் வராங்க அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 100 மில்லியன் தரேன், அந்த வெண்லாங்க அங்கேயே தூக்கிடு அப்படின்னு சொல்ல, சார் நான் வெறும் டிடெக்டிவ் தான், நான் ஒன்றும் நீங்கள் வச்ச அடியாள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஹுவாயங்க என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல அவன் அந்த லாக்கை எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கதை ஓப்பன் பண்ணுறான். ஹுவாயங்க்கு ஆல்ரெடி தெரியும்ல அந்த டிடெக்டிவ் வர போகிறான்னு, ஸோ அந்த டிடெக்டிவ்காக தான் அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி நடிக்கிறான். அவனும் பயப்படாத, ஷெங்கு தான் என்னை அனுப்பி வச்சான், வா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட, ஷெங்கு அவனை அனுப்பி வச்சான் அப்படின்னு ரொம்ப நல்ல பையன் மாதிரி கேட்குறான். ஆமாம் வா போகலாம் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்ல, ஆனால் ஷெங்கு தான் உன்னை அனுப்பி வச்சான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க உடனே அவன் ஃபோனை அவன்கிட்ட கொடுக்குறான். ஃபோனில் ஷெங் சொல்கிறான், ஹுவாயங் நான் தான் அப்படின்னு சொல்ல ஷெங்குடைய வாய்ஸை கேட்டதுமே ஹுவாயங்க்கு கண்ணுலேருந்து தண்ணி வருது. இது உண்மையாலுமே எமோஷனா இல்லை இதுவும் அவன் ஆக்ட் பண்ணுறானான்னு தெரியல. ஹுவாயங்க்கு ஷெங்கு மேலே ரொம்ப லவ் இருக்குது தான், ஆனால் ஷெங்கை அடையிறதுக்காக பைபிளில் நிறைய வேலையெல்லாம் பார்க்குது. அப்புறம் அந்த டிடெக்டிவ் ஹுவாயங்க கூட்டிகிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஷெங்க்கு கால் பண்ணி, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், அவனுக்காக ஒரு லாங் கோட் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு காயமாக இருக்குல்ல. அப்போ முன்னாடி இருக்க ஒருத்தன் திரும்பி திரும்பி ஹுவாயங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா, உன் வேலையை மட்டும் பாரு, இன்னொரு டைம் நீ திரும்பி பார்த்தா உன் கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்ம நாவல்லையும் பார்த்துருப்போம். அப்புறம் கார் வர்றதுக்கும் ஷெங்கு அங்கே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவன் கார் ஓப்பன் பண்ணி ஹுவாயங்க வா அப்படின்னு கூப்பிட்றான். ஹுவாயங் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான். ஷெங்கை பார்க்கவே மாட்டான். ஷெங் பக்கத்தில் வந்து அவன் கொண்டு வந்த கோட்டை அவனுக்கு பூர்த்தி விட அப்படியே ஹுவாயங் பயப்படுற மாதிரி நடிக்கிறான். ஷெங் அவன் கணத்தில் கை வச்சு, பயப்படாத எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இழுத்து அவனை ஹக் பண்ணுறான். ஆனால் ஹுவாயங் அவனை தள்ளி விட்டுட்டு பயப்படுற மாதிரி நடிக்கிறான். அப்போ ஷெங் மறுபடியும் அவன் பக்கத்தில் போய், நான் தான் நல்லா பாரு ஷெங், ஹுவாயங் பயப்படாத நான் தான் அப்படின்னு சொல்ல ஹுவாயங் அவனை பார்த்துட்டு, மிஸ்டர் ஷெங் நீங்களா அப்படின்ற மாதிரி நடிக்க அதுக்கு அவன் நான் தான் அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்கிறான். இந்த சீனில் ஷெங்கு கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணி வந்துடும், அப்படியே கண்ணெல்லாம் ரெட் கலரில் ஆகிடும். பாவம் பையன் ரொம்பவே பாசம் வச்சுருக்கான் போல ஹுவாயங் மேலே. நான் தான் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறான். சாரி நான் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல ஹுவாயங் ஃபேஸில் ஒரு லைட்டாக ஸ்மைல் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். போய் உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். அப்போ அவன் நான் குளிக்கணும்னு சொல்கிறான். சரி போய் குளி, ஏதாச்சும் உனக்கு தேவைப்பட்டா என்னை கூப்பிடு, நான் வெளியில தான் இருப்பேன். அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு உடம்ப செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை டாக்டர்லாம் வேணாம் அப்படின்னு ஹுவாயங் சொல்கிறான். சரி நீ போய் குளி அப்படின்ட்டு மெதுவாக நான் டச் பண்ண போகிறான். மறுபடியும் ஹுவாயங் பயப்படுற மாதிரி நடிக்க, சரி சரி நீ போய் குளி அப்படின்னு அவனை அனுப்பி வச்சிடுறான். அப்புறம் ஹுவாயங் குளிச்சுட்டு வந்ததுமே, ஹுவாயங் பயப்படாத, நான் வெறும் உன் காயத்தை தான் பார்க்குறேன், அதில் மருந்து தடை விடுறேன்னு
பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்க்குறான். அந்த காயத்தை பார்க்க பார்க்க ஷெங்குக்கு கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வருது. கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலர் ஆயிடுது. அப்புறம் அந்த காயத்தெல்லாம் மருந்து தடவி விடுறான். ஷெங்குக்கு அப்படியே அழுகையா வருது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை எடுத்து ஹக் பண்ணிட்டு, பயப்படாத, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றான். அப்போ ஹுவாயாங் கேட்குறான், உங்களுக்கு அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றின ட்ரக் டீட்டெயில் தானே தெரியணும், எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷெங் எந்த பதிலும் சொல்லாம அதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேண்டாம்னு சொல்றான். ஆனால் என்கிட்ட இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது மட்டும்தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, அதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை, நீ இருக்கல்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஷெங் சொல்றான். அப்புறம் அடுத்த சீன்ல ஹுவாயாங் ஷெங்குடைய ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கான். காலையில் ஆயிடுச்சு போல. அப்போ பின்னாடி இருந்து ஷெங் வந்து, நீ எந்திரிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங்ன்றான். நீ ரொம்ப நேரம் தூங்கலை போலயே அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறான். சரி வா சாப்பிட்லாம், நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுக்குறான். நீ உன்னோட ஃபோனை தொலைச்சிட்டல்ல, அதான் இந்த அவனுக்காக புது ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதில் சிம் கார்டும் போட்டுட்டேன், நீ யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பும் அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹுவாயாங் அவன்கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். இதுக்காக எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு ஷெங் கேட்குறான். அப்புறம் கொஞ்ச நாள் நான் உன் கூட வீட்லேயே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் ஷெங் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் உங்களோட ஷெட்யூல் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஷெங் அதெல்லாம் கேட்க மாட்டான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னால் உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு ஹுவாயாங் கேட்குறான். ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு ஷெங் சொல்கிறான். அடுத்த சீனில் ஷெங் ஆஃபீஸில் இருக்கான். அப்போ அவனுக்கு ஹுவாயாங் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. ஹுவாயாங் சொன்னால அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றின ட்ரக் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியும்னு, அதை அவனுக்கு தெரிஞ்ச மெம்பர்ஸோடைய லிஸ்ட் எல்லாம் ஹுவாயாங் ஷெங்குக்கு அனுப்பி வைக்கிறான். அதை பார்த்துட்டு ஷெங்கு அவனுடைய செக்ரட்டரி கால் பண்ணி வென்லாங் எங்கே இருக்கான்னு கேட்குறான். பைபிளில் வென்லாங் என்னமோ பண்ண போகிறான் போல. அடுத்த சீனில் காட்டு அவனோட வீட்டில் இருக்கான். அப்போ அவனோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவனும் வெண்லாங்கு ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ போல, ஸ்கூல் படிக்கும்போது. அதை எடுத்து பார்க்குறான். அப்போ அவனுக்கு வெண்லாங் சொன்ன ஞாபகம் வருது. எனக்கு ஒமேகாஸ்னாலே பிடிக்காது, ஆனால் ஹுவாயாங் மட்டும் அதில் கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால அந்த ஞாபகம் அவனுக்கு வருது. அப்புறம் அன்னைக்கு வேலை முடிஞ்சு ஷெங்க வீட்டுக்கு வரான். அப்போ ஹுவாயாங் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷெங்கை பார்த்ததுமே என்னது முகத்தில் காயம் அப்படின்னு கேட்குறான். அவன் அதை கண்டுக்காத மாதிரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹுவாயாங் பக்கத்தில் வந்து அவனை லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஷெங்கு வெண்லாங் எங்கன்னு கேட்டால அவன்கிட்ட தான் போய் சண்டை போட்டு வந்திருக்கான் ஹுவாயாங்க இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்காக. ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவும் ஹுவாயாங் கிட்ட சொல்ல மாட்டான். ஹுவாயாங் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணதுமே என்ன திடீர்னு கிஸ்ஸு அப்படின்னு ஷெங் கேட்குறான். இல்லை இந்த காயத்தோட பார்க்கறதுக்கு நீ க்யூட்டாக இருக்கு அப்படின்னு ஹுவாயாங் சொல்கிறான். க்யூட்டாக இருக்கானு அப்படின்னு அவன் கேட்க ஆமான்னு சொல்கிறான். சரி, ஒரு வேளை நான் இதை சொன்னால் நீ நம்ப மாட்டேன், ஆனால் உன்னோட பேக்கில் அந்த மைக்கை நான் போட சொல்லலை அப்படின்னு ஷெங்கு சொல்ல, அதை கேட்டதுமே ஹுவாயாங் ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். பயப்படாத, கண்டிப்பாக நான் அந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்க விட மாட்டேன், நான் எப்பயுமே இனிமேல் உன் கூட இருப்பேன், என்ன ஓகேவா, என்னை நம்புறல்ல அப்படின்னு கேட்க ஹுவாயாங் அவனோட கையில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். பைப்பில் செம்மையாக ஆக்ட் பண்ணுறான். அப்படியே அவன் கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணி வருது நிஜம் மாதிரியே. சரி, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க, இன்னொரு டைம் நீங்கள் யாரு கூட இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல ஷெங்கு அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறான். மறுபடியும் ஹுவாயாங் போய் அவனை கிஸ் பண்ண ஷெங்கு அவனை கிஸ் பண்ணுறான். அப்புறம் இங்கே காட்டோடைய வீட்டு வெளியில் வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரோ என்ன வெண்லாங் தான் வந்திருக்கான். இவன் போய் விண்டோ ஓப்பன் பண்ண, என்ன வீடு இது, உனக்கு டீசெண்டாக வேறு எந்த இடத்துலையும் வீடு கிடைக்கலையா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எப்படி என் வீட்டு அட்ரஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு காட்டோ கேட்குறான். அதுக்கு ஹெச்ஆர் கிட்ட தான் அட்ரஸ் வாங்கினேன். என்ன இடம் இது, ரோடு சரியில்லை, லைட்டு சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல, இது உங்களுக்கான இடம் இல்லை சார் அப்படின்னு காட்டோ சொல்கிறான். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ கதவை தர அப்படின்னு வெண்லான்னு சொல்ல வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்துட்டு சும்மா நிற்க, காட்டோ என்னை உள்ளே கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை சார் இது வந்து உங்களுக்கு இப்போ சரியாக இருக்காது, கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு சொல்ல, சரி அந்த ஒமேகா இல்லையா அப்படின்னு கேட்குறான். எந்த ஒமேகா அப்படின்னு காட்டோ புரியாமல் கேட்க, அதான் அவன் கூட ஒருத்தர் இருப்பானே அடிக்கடி ஹீட் வருமே அவன் தான் அப்படின்னு சொல்ல, வெண்லாங் உள்ள வரான். வெண்லாங்குடைய ஃபேஸில் ஒரு ஸ்மைல். அதுக்கப்புறம் ஏன் உனக்கு கம்பெனிலேருந்து சேலரி சரியாக கிடைக்கிறது இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னு கேட்க, கம்பெனிலேருந்து சேலரியெல்லாம் நல்லா தான் சார் கிடைக்கிது, ஆனால் எனக்கு நிறையா பர்சனல் எக்ஸ்பென்சஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு மாதம் மாதம் எனக்கு காசு திரும்ப கொடுக்குறேன்,
நான் ஹாஸ்பிட்டல் கட்டின பில்லை நான் திரும்ப கொடுக்க வேண்டாம் தானே சொல்ல. ஏன்னா நீ கரெக்டாக மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்ல. சார் அதெல்லாம் விடுங்க அப்படின்னுட்டு அவன் டீ போடலாம் அப்படின்னு டீ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். பாவம் அவன் வீட்டில் டீ தூள் கூட இல்லை. என்ன பண்ணுறதுன்னு, நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தண்ணி கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல எதையாச்சும் உனக்கு கொடு அப்படின்னு அவனை தண்ணி வாங்கி குடிக்கிறான். இங்கே காட்டு அவனை சார் சார் அப்படின்னு கூப்பிட, எதுக்கு இதுதான் ஆஃபீஸ் கிடையாதுல்ல, சும்மா சும்மா சாருன்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, காட்டு எதுவுமே சொல்லாமல் சும்மா நிற்கிறான். அதுக்கு உனக்கு இன்னும் 30 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறியே அப்படின்னு வெண்லாம் கேட்குறான். ஏன் சார் இவ்வளோ தூரம் என் வீட்டுக்கு வந்தது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு சொல்லதானா அப்படின்னு அவன் கிண்டலாக கேட்க, வெண்லாங்க சிரிக்கிறான். அப்போ காட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து, என்னாச்சு ஃபேஸில் காயம் அப்படின்னு கேட்க, வேற யார், அந்த ஷெங்கு தான், அவன் தான் எங்கிட்ட சண்டைக்கு வரான் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு எதுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்க, எங்களுடைய அந்த விஷயத்தெல்லாம் இவன் சொல்ல முடியாதுல்ல, அதை விடு அப்படின்னு வெண்லாங்க சொல்ல. ஆனால் காட்டு கரெக்டாக கேட்குறான், எங்க என்ன நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டானே அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் ஹோயங்க பற்றினியே கவலை, எப்போ பார்த்தாலும் ஒமேகாவை பற்றியே நினச்சிட்டு இருக்கியா, மற்றவங்க விஷயத்துல நீ தலையிடாத, அவங்க வேலை அவங்க, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல. சரி சார் நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான், நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன். இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படின்னா என்னை இங்கேருந்து வெளியில் போக சொல்கிறியா அப்படின்னு வெண்லாம் கேட்குறான். அப்படி இல்லை சார், இந்த இடம் சேஃப் கிடையாது, நைட் டைம் நீங்கள் இங்கே தனியாக போகணும்ல அப்படின்னு சொல்ல. எனக்கு ஒன்றும் இங்கே இருக்கணும்னு ஆசை கிடையாது, நான் கிளம்புறேன், யார் இங்கே இருக்குன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களே வந்து இருந்துக்கட்டும் அப்படின்னுட்டு வெண்லாங்க ரொம்ப கோபமாக வெளியில் போகிறான். இந்த சீன் பார்த்தாலே தெரியுது வெண்லாங்க காட்டுவை பார்க்க தான் வந்திருக்கான், அவன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் வந்திருக்கான்னு. இருந்தாலும் பையனோட வாயை தான் சும்மா இருக்க மாட்டேங்குது, சும்மா அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். அப்புறம் வெளியில் வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது வெண்லாங்கு. அப்படின்னு பக்கத்து வீட்டோடைய கதவுல தட்டிடுறான். அந்த ஆண்டி வெளியில் வந்து, எதுக்கு என் கதவை தட்டின அப்படின்னு கேட்க, சாரி தெரியாமல் கால் பட்டுருச்சு, கால் தடுக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, ஆமாம் இந்த காரிடாரில் இருக்க லைட்டெல்லாம் ரொம்ப டிம்மாக இருக்கும், மேல் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வேலையை விட்டு லேட்டாக வரும்போது இந்த லைட்டு ரொம்ப டிம்மாக இருந்ததால் அவன் தடி கீழே விழுந்திருப்பான் தெரியுமா, இந்த இடத்தோட லைட்டெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்ல. அதான் வெள்ளாங்க அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வெளியில் வந்துட்டு உடனே ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அங்கே இருக்க லைட்டெல்லாம் சரி பண்ணிடுறான். ஏன்னா காட்டு மறுபடியும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே டிம்மாக தான் இருக்குது, இந்த ஸ்ட்ரீட் லைட்டையும் மாற்றிடு அப்படின்னு வெண்லாங்க சொல்ல. ஆனால் அந்த கவர்மெண்ட்டோடைய வேலையாச்சு அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு, நான் உனக்கு 3 மடங்கு காசு தரேன் அப்படின்னு சொல்ல. அந்த ஆளும் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறான். வெள்ளம் போகிறதுக்கு முன்னாடி திரும்பி காட்டோட வீட்டை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். பையன் மனசுக்குள்ள இவ்வளோ பாசம் வச்சிருக்கான், ஆனால் வெளியில தான் சொல்ல மாட்டான். அப்புறம் எங்க பார்க்கறதுக்கு டாக்டர் வந்து அவனை செக்கெல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்போ ஷெங்கு டாக்டரை விட்டுட்டு வர்றதுக்காக கூட போகிறான். அப்போ அந்த டாக்டர் கேட்குறாரு, லாஸ்ட் டைம் உன்னோட ரெட் பீரியடில் நீ ரொம்பவே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னல, உன்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல, அதனால் உன்னோட கிளைண்ட் கூட ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஆல்ஃபாக்கு பாசிபிள் கிடையாது, ஒமேகாவாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஆகும், ஆல்ஃபாவுடைய எஃபெக்ட் ஒமேகா மேலே பட்டு இந்த மாதிரி ஆகும். ஆனால் ஒரு ஆல்ஃபாக்கு, அதுவும் ஒன்று மாதிரி ஒரு எஸ்டேர் ஆல்ஃபாக்கு இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு ரொம்பவே இம்பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இவன் கூட ஹுவாய் அங்கே இருக்கான்ல, அவன் வந்து எஸ்டேர் ஆல்ஃபாவோட பெருசு எனிக்மா இல்லை, அவனுடைய எஃபெக்ட் தான் இவனுக்கு இந்த மாதிரி ஆகுது போல். ஆனால் டாக்டருக்கு அது புரியலை. அதுக்கப்புறம் நான் உனக்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த சீனில் ஷெங் ஆஃபீஸில் இருக்கான். ஹுவாயாங் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு இப்போ இவங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க போல். அப்புறம் ஹெச்எஸ் குரூப் யார் யார் கூட தான் பார்ட்னர் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க எங்கெங்கெல்லாம் பிட் பண்ணியிருந்தாங்களோ அதே இடத்துல ஷெங்கோடைய கம்பெனி பிட் பண்ணுறாங்க. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க விட்ட இடத்த மறுபடியும் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வெண்லாங்குடி ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வைக்கிறாங்க. அதாவது இத்தனை நாள் இவங்க பிட் பண்ண அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஷெங்கோடைய கம்பெனி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே ஷெங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காட்டோ சொல்கிறான், இதெல்லாம் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் தான், ஆனால் லாங் டேர்ம் படி வச்சு பார்த்தா நம்ம கம்பெனி இதை அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணாது, நம்ம கம்பெனிக்கு இதால் பெருசாக எதுவும் நஷ்டம் எல்லாம் வராது, நம்ம அந்த கேன்சர் ட்ரக்கில் இப்போ கூட நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம், நமக்கு இன்னும் அந்த அப்ரூவல் மட்டும்தான் வரணும்,
வந்துட்டா இப்பயே நமக்கு லாபம் தான் அப்படின்னு காட்ரோ சொல்ல வெண்லாங்க அவன் சொன்னதை கரெக்டுன்னு சொல்கிறான். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம லாங் டேர்ம் கோலில் மட்டும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வெண்லாங்க அங்கேருந்து போயிடுறான். இங்கே காட்டு அவனுடைய டெஸ்கில் உட்காந்து கையில் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு வெண்லாங் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. எனக்கு ஒமேகாஸே பிடிக்காது, அவங்க ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனால் ஹுவாயாங்கோட ஸ்மெல் அந்த மாதிரி கிடையாது. அந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிச்சிருக்குது. அதுவும் அந்த மாதிரி டைமில் அவன் ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். அன்னைக்கு நைட் அவன் என் கூட இருக்கும்போது உன் பேரை தான் சொன்னான் அப்படின்னு ஷெங்கிட்ட சொன்னால, அதெல்லாம் அன்னைக்கு இவன் கேட்டால, அதெல்லாம் அவனை ரொம்பவே ஒரு மாதிரி பண்ணிடுது. ஸோ அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல போல, அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு ரெசிக்னேஷன் கொடுக்கலான்னு அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அந்த லெட்டரில் காட்டு அப்படின்னு சைனும் பண்ணிடுறான். அப்போ இன்னொரு செக்ரட்டரி அவங்ககிட்ட வந்து, மீட்டிங்கில் நீ ரொம்ப நல்லா பேசின, நீ பேசினது ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. வெண்லாங்க்கு ஒன்ன மாதிரி ஒரு செக்ரட்டரி இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நீ அவர் கூட இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பலமாக இருக்கும். இதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணு, ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு அந்த செக்ரட்டரி அங்கேருந்து போகிறாரு. அதெல்லாம் இவன் யோசிச்சு பார்க்குறான். சரி, இப்போதைக்கு நம்ம ரெசிக்னேஷன் கொடுத்தா சரியாக இருக்காது, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கிழிச்சிடுறான். வீட்டில் ஹுவாயாங் தனியாக உட்காந்து அந்த வாட்சை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஷெங்கு சின்ன வயசு தொலைச்ச வாட்ச். அப்போ அவனுக்கு செக்ரட்டரிட்டேருந்து கால் வருது. ஒரு முக்கியமான விஷயம், அவருக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதான் ஷெங்கை பற்றி சொல்கிறான். அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதான் உங்களை வெயிட் பண்ண வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு ஃபோனை வச்சிடுறான். இவனுக்கு புரிஞ்சு போயிடுது, ஷெங்கோடைய ரெட் பீரியட் வந்துடுச்சு. ரெட் பீரியடில் நீ வீட்டில் தங்காமல் வெளியில் போறியா, இது நல்ல ஹேபிட் கிடையாது, இதை மாற்றணுமே அப்படின்னு ஹுவாயாங் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு 6-7 நாள் ஆனதுக்கப்புறம் ஷெங்கு ரிட்டர்ன் வரான். ஷெங்கை பார்த்து ஹுவாயாங் அவன் பக்கத்தில் போகிறான். நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஆமான்னு சொல்ல, என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹுவாயாங் சொல்ல, நீ என்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்ட போல, அதான் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹுவாயாங்க சொல்கிறான். அப்புறம் ஷெங்கு பக்கத்தில் வந்து அவனை கிஸ் பண்ண, அடுத்த சீனில் 2 பேரும் ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஹுவாயாங் திரும்பி அவனை பார்த்து, நீ தூங்குறியா அப்படின்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொல்கிறான். நான் டர்ட்டியாக இருக்கேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஷெங்கு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு, என்ன பேசுகிற நீ நான்சென்ஸ் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் எதுக்கு உன்னோட ரெட் பீரியடில் நீ இங்கே இல்லாமல் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்குறான். அதை எப்படி ஷெங்கு சொல்லுவான், அவனால் ஹுவாயாங் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாதுல்ல. ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இப்படி ஒன்றா படுக்கிறது, இதெல்லாம் உனக்கு பத்தலையா அப்படின்னு ஹுவாயாங் கேட்க, நீ ரொம்ப திங்க் பண்ணுற, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, படுத்து தூங்கு என்ன அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான் ஹுவாயாங்கு. ஷெங்கு மறுபடியும் அவன் பக்கத்தில் போய் அவனை கட்டி பிடிச்சி தூங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹுவாயாங் தான் கோவத்தில் இருக்கான்ல, அவன் கையை தட்டி விட ஷெங்கு திரும்பி இந்த பக்கம் படுத்துடுறான். அப்புறம் 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பாதி ராத்திரியில் ஷெங்கு ஹுவாயாங் மேலே கை போடும். அவனோட பாடி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் என்னமோ சம்திங் அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுது. ஹுவாயாங் அப்படின்னு அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஹுவாயாங் முழிக்கவே மாட்டான். உடனே ஷெங்கு டாக்டருக்கு கால் பண்ண, டாக்டர் நான் கொடுத்த அந்த இன்ஜெக்ஷனை அவனுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அவனோட உடம்பு கொஞ்சம் நார்மல் ஆகும், ஆனால் அப்படியே விட்டுறாதீங்க, உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஷெங் சொல்கிறான். டாக்டர் கொடுத்த அந்த இன்ஜெக்ஷனை தேடி ஷெங் அவனுக்கு போட்டு விடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்பாயிலர் நீங்கள் ஆல்ரெடி நாவல்லே பார்த்துருப்பீங்க. ஹுவாயாங்க்கு இதில் ஒன்றும் ஆயிருக்காது. அவன் வேணுமுன்னே ஷெங்கை பேடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காகத்தான் ஓவர் டோஸ் பண்ணிக்குவான். ஸோ ஹுவாயாங்க்கு எதுவும் ஆகலை. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம